Taste the Daily. தற்போது நம்முடன் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த வசீகரன் இணைகிறார். அவரிடம் அரசியல் ரீதியாக என்ன தாக்கம் ஏற்படும், அனுதாபம் காரணமாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தேர்தலிலே மேலும் ஆதரவு கிட்டுமா என்பதை கேட்கலாம். வணக்கம் வசீகரன். ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது சிறையில் அடைக்கப்படுவதை எப்படி பார்க்கிறது? எத்தகைய போராட்டங்களை நடத்தும்? தேர்தலில் இதனால் எந்த விதமான விளைவுகள் ஏற்படும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அதாவது ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இது இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்ல, உலகமே இதை பார்த்து கொண்டிருக்கிறது. இது ஒரு தவறான செயல், இது கண்டிக்கத்தக்க செயல் என்பதை அகில உலகமும் கண்டித்துக் கொண்டிருக்கிறது. இது வேண்டும் என்றே திட்டமிட்டு இந்தியா கூட்டணியில் சேர்ந்தது அவர்களுக்கு பெரிய பலகீனத்தை ஏற்படுத்தி விட்டது பிஜேபிக்கு. அதனால அவங்க இதை ஒடுக்குவதற்காகத்தான் இந்த தேர்தல் நோட்டிபிகேஷன் போடப்பட்ட பின்னால கைது பண்றாங்கன்னா இதுதான் காரணம். இவ்வளவு நாளா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் இவங்க இது தேர்தல்ல இருந்து இவங்க இதுக்கு சாதகமா இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரத்துக்கு பயந்துட்டாங்க உண்மையிலேயே. ஏன்னா டெல்லி, பஞ்சாப், குஜராத், மற்ற முக்கிய ஹரியானா போன்ற எல்லா ஹிந்தி பெல்ட் பூரா அவருடைய பேச்சு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது. அதுவும் ராகுல் காந்தியோட இணைஞ்சி செய்யறதா இருந்தது. இதெல்லாம் தடுக்கணும் அவங்க பயத்துல இருந்தாங்க. இருக்கிறதுனால தான் இந்த இது நடந்ததை தவிர அவர் வேற ஒண்ணும் கிடையாது. இதனால எந்த பாதிப்பு, அதாவது ஆம் ஆத்மி கட்சியை நசுக்கிடலாம், உடைச்சிடலாம், ஏதாவது பண்ணிடலாம் நினைச்சுட்டு தான் அவங்க இதை பண்ணது. அவங்க இது பெரிய த்ரெட்டா நினைக்கிறாங்க. ஆம் ஆத்மி கட்சியையே பெரிய த்ரெட்டா நினைக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலிலே ஒவ்வொரு முறையும் சட்டமன்ற தேர்தலிலே ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெறுகிறது. சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றாலும் மக்களவை தேர்தலிலே கடந்த 2 தேர்தல்களாக டெல்லியில் எந்த விதமான வெற்றியும் பெற முடியவில்லை. இந்த முறை களம் மாறுபட்டு இருக்கும் என நீங்கள் கருதுகிறீர்களா? அதற்கு காரணம் என்ன? அதாவது இது கடந்த தேர்தல் வேற, இந்த தேர்தல் வேற. கடந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் நாங்க வெற்றி பெற்று அங்க லோக்கல்ல எங்களால எந்த நன்மைகளையும் செய்ய முடியல. மக்கள் நன்மைகள் செய்ய முடியாம நிறைய தடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்தோம். முதல் 5 ஆண்டு ரொம்ப தடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்தோம். மக்கள் மத்தியில ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி வந்ததை தவிர நிறைய செய்ய வேண்டியதை செய்ய முடிய பணிகளை தொடர்ந்து தடுத்து கொண்டே இருந்தார்கள். அதனால என்னன்னு கேட்டா அவங்க தேசிய அளவுல பாராளுமன்ற தேர்தலில் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் அவர்கள் அது காலம் போக போக நல்லது செய்ய ஆரம்பிச்சது பின்னால மக்கள் மத்தியில ஆம் ஆத்மி கட்சி எல்லா வகையிலும் நல்லது செய்யக்கூடிய ஒரு கட்சியா இருக்கிறது என்பதை புரிய வைக்க ஆரம்பிச்சு. இப்போ மக்களுக்கு மொத்தமா புரிஞ்சு போச்சு. புரிஞ்சதுனாலதான் டெல்லி மட்டும் இல்ல, பஞ்சாப் வரைக்கும் அது போக முடிஞ்சது. ஆகிய இந்த தடவை அரவிந்த் கெஜ்ரிவால் தேசிய கட்சியாக அந்தஸ்து பெற்றிருக்கிறாரு. இவர் தேசிய அளவுல மிகப்பெரிய தலைவராக இன்னைக்கு கருதப்படுறாரு. ஆகையினால இந்த கடந்த தேர்தல் முடிவுகளை நம்பி வச்சுக்கிட்டு அதே நேரத்தில் பிஜேபிக்கு நல்ல பேர் இல்ல. பழைய இது அவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் இந்த தடவை வெற்றி பெற போவதில்லை. அதனால இந்த முறை 7க்கு 7 கண்டிப்பாக அவர் டெல்லியில பெற போறாங்கிறது உண்மையான செய்தி. அதோடு மட்டும் இல்லாம சிறையில் இருந்துகிட்டு ஆட்சி பண்றாரு. நன்றி திரு வசீகரன், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிகவும் நன்றி. Taste the Daily.